أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. عن أبي سعيد الخدري رضي الله عنه أنه قال: كان النبي صلى الله عليه وسلم يقول: إذا وضعت الجنازة فاحتملها الرجال على أعناقهم فإن كانت صالحة قالت: قدموني، وإن كانت غير صالحة قالت لأهلها: يا ويلها أين تذهبون بها؟ يسمع صوتها كل شيء إلا الإنسان، ولو سمع الإنسان لصعق، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமாக ஸலவாத்தும் கருணை ஈருலகம் கண்ட நமது நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வந்தவர்கள் அகில முஸ்லிம்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் எல்லோரும் மீதும் அல்லாஹ்வினுடைய கருணையும் பரக்கத்தும் நிறைவாக நிரப்பமாக குறைவின்றி உண்டாகட்டுமாக. ஆமீன். எல்லாம் கொண்ட ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுடைய பாவங்கள், குறைகள், குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து வாழும் காலமெல்லாம் பரிபூர்ண ஆரோக்கியத்தோடு, சரீர சுகத்தோடு, நீடித்த ஆயுளோடு, அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தோடு அல்லாஹ் நம்மை வாழ வைத்து மரணிக்கின்ற அந்த வேளையில் சக்கராத்துடைய காலை லேசாக ஆக்கி கலிமாவை முடிந்து ஈமானோடு மரணிக்கின்ற உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும், நம்முடைய மனைவி மக்கள், நம்முடைய சந்ததியினர்கள், அகில முஸ்லீம்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல் முடிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மையத் இறந்து விட்டார், ஒரு மனிதன் இறந்து அவன் மையத்தாக ஆகிவிட்டார், அவனை சந்தூக்கிலே தூக்கி வைக்கப்படுகிறது. அந்த சந்தூக்கில் தூக்கி வைக்கும் பொழுது அந்த ஜனாசா என்ன சொல்லுது அப்படிங்கிறத இந்த ஹதீஸில் நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தி காட்டுறாங்க. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் அபி சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க புகாரியில் 1314வது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது. கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு, இப்படி சொல்லக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள், சொன்னார்கள்: இதா உதிஅத்தில் ஜனாஸத்து, ஜனாசாவை அந்த பெட்டியிலே வைத்து விட்டார். மரணித்த அந்த மனிதன் ஜனாசாவை குளிப்பாட்டி எல்லாம் பண்ணி கொண்டு அந்த சந்தூக்கில் கொண்டு போய் அந்த ஜனாசாவை வச்சுட்டார். ஃபஹ்தமலஹர் ரிஜாலு அலா அனாகிஹி, என்ன செய்கிறாங்க, அந்த ஜனாசாவை அந்த சந்தூக்கை எல்லாரும் தூக்கி தங்களுடைய தோளில் வச்சு அந்த ஜனாசாவை கொண்டு போகிறாங்க, சுமந்து செல்கிறார்கள். ஃபஇன் கானத் சாலிஹத்தன், அந்த ஜனாசா நல் அமல்கள் புரிந்து சாலிகான அமல்கள் செய்து நிறைய வணக்க வழிபாடுகள் புரிந்து நல்ல ஜனாசாவாக அது இருந்தால், காலத், அது சொல்லுது: கத்திமூனி, என்னை வேகமாக முற்படுத்தி கொண்டு போங்க, என்னை முற்படுத்தி கொண்டு போங்க. எனக்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சுவனத்தை அலங்கரித்து வைத்திருக்கின்றான், அல்லாஹ் வைத்திருக்கின்றான். நிறைய நபர்கள் எனக்காக வேண்டி, வருகைக்காக வேண்டி என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, இன்திஸார், வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வழக்குமார்கள்லாம் ஆவலாக காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் அந்த சுவனத்தை நாம் பார்ப்பதற்காக வேண்டி நபிகள் நாயகத்தை வைத்தவுடன் நபிகள் நாயகத்தினுடைய அந்த உருவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டப்படும் அல்லவா, அதை பார்ப்பதற்காக வேண்டியும் என்னை வேகமாக முற்படுத்துங்கள் என்பதாக ஆனந்தத்தோடு, சந்தோஷத்தோடு அந்த ஜனாசா என்ன செய்து, நம்மெல்லாம் கொண்டு போயிட்டு இருக்கோம் அல்லவா, நம்மெல்லாம் ஜனாசா பின்னாடி போவோம், கலிமா ஷஹாதா ஓதி, அப்போ சொல்லுது: கத்திமூனி, வேகமாக என்னை கொண்டு போய் முற்படுத்தி உடனே கொண்டு போய் வைங்கன்னு சொல்லுது. இது சாலிஹான ஜனாசா. வயின் கானத், அல்லாஹ் அந்த சாலிஹான ஜனாசாவில் அல்லாஹ் நம்மளையும் சேர்த்து வைப்பானாக. ஆமீன்.
வயின் காணத்த வைர சாலிஹத்தின் கெட்ட ஜனாசாவாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்கிறேன், அல்லாஹ் பாதுகாக்கிறேன். படிக்கும்போதே நமக்கு மனசெல்லாம் கேட்க மாட்டேங்குது. சார் நல்லா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தியை சொல்கிறாங்க, அதை படிக்கும்பொழுதே மனசு எப்படி இதை படித்து சொல்வது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு நமக்கு இதாகும். வயின் காலத்து வைர சாலிஹத்தின் நல் அமல்கள் புரியவில்லை, பள்ளிவாசலை மறந்தாச்சு, குர்ஆனை வந்து ஓதலை, குர்ஆனை ஓதனை கற்றுக்கிறேன்னு அப்படிங்கிற எண்ணமும் இல்லை, நிறைய திக்ரும் செய்யலை, தான தர்மங்களில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, மனைவி மக்களை ஒழுங்காக பார்க்கல, வாழ்க்கை ஃபுல்லாக ஒரே பாவம், இப்படி பாவத்திலேயே மூலிகை முத்தெடுத்து மரணித்த ஒரு கெட்ட ஜனாசாவாக இருந்தால் காலத்திலே அகலிஹா அந்த சுமந்து செல்லக்கூடிய அவர்களிடத்திலேயும் பின்னால் செல்லக்கூடிய அந்த ஜமாத்திடத்திலேயும் ஒட்டுமொத்த மக்களிடத்திலேயும் அந்த ஜனாசா பேசுது, சொல்லுது, யா வைலஹா எனக்கு வந்த கை சேதமே, எனக்கு வந்த கை சேதமே, ஐன ததுஹபூன பிஹா என்னை எங்கே கொண்டு போறீங்க, என்னை எங்கே கொண்டு போறீங்க, அங்கே என்னை கொண்டு போகாதீங்க, அங்கே என்னை கொண்டு போகாதீங்க, எனக்காக வேண்டி ராட்சச பாம்புகள் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கு, ராட்சச பாம்புகள் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு, பெரிய பெரிய தேர்களும் நட்வா கோழிகளும் எனக்காக வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கு, என்னை தீண்டுவதற்காக வேண்டி. தவறு ரொம்ப ஆவலாக என்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது, விழா எலும்போடு சேர்த்து என்னை நெருக்குவதற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. மலக்குமார்கள் எல்லாம் எனக்கு வேதனை தருவதற்காக வேண்டி அணிவகுத்து நின்று கொண்டிருக்கின்றார்கள். எங்கே சென்று என்னை கொண்டு போறீங்கன்னு அந்த ஜனாசா கேட்குது. என்னை ஏன் கொண்டு போறீங்க? வைலகா எனக்கு வந்த கை சேதமே, எனக்கு வந்த கை சேதமே அப்படின்னு கெட்ட ஜனாசாவா ஒவ்வொரு தடவையும் இதை சொல்லுது. அல்லாஹ் இதை விட்டு நம்ம அனைவர்களையும் முஸ்லிம்கள் அனைவர்களையும் பாதுகாக்க வேண்டும் இந்த அவலத்தை விட்டு. உடனே எஸ்மா சௌத்தஹா இந்த விஷயத்தை பாருங்க, அது சொல்றத குல்ல செய்தி இல்லல் இன்சான் மனிதனை தவிர மற்ற எல்லாமே கேட்குறாங்க. அந்த ஜனாசா பேசுறத மனுஷனை தவிர்த்து மற்ற எல்லா ஜீவராசிகளும் கேட்குது. அவன் சொல்கிறாங்களே, என்னை கத்தி மூணி என்னை முழுப்படுத்தி கொண்டு போங்கன்னு சொன்ன நல்ல ஜனாசாவுடைய சொல்லையும், என்னை கொண்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட ஜனாசாவுடைய சொல்லையும் அனைத்தும் கேட்கிறது மனிதனை தவிர என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வலவு சமிஅல் இன்சானு அப்படி ஒரு கால் மனிதன் அதை கேட்டுட்டான் அப்படின்னா லஸஇக அந்த இடத்துலேயே மயக்கம் முட்டு கீழே விழுந்து விடுவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தர்றாங்க. அது மட்டுமல்ல, நமக்கு அந்த ஹதீஸினுடைய விரிவுரையாளர்கள், ஹதீஸை விளக்கி தரக்கூடிய இமாம்கள் நமக்கு சொல்லும்போது சொல்வார்கள், அந்த ஜனாசாவுடைய அந்த சொல்லையும் அந்த கபூரினுடைய அந்த வேதனையினுடைய அந்த சத்தத்தையும் மக்கள் கேட்டுட்டாங்க அப்படின்னா யாரும் எங்கே கொண்டு போக மாட்டாங்க, கபூர்ஸ்தானுக்கு கொண்டு போய் அடக்கவே மாட்டாங்க, கபூர்ஸ்தான் கொண்டு போய் அடக்கவே மாட்டாங்க. பூமிக்கு மேலே மக்கி போய் அது அப்படியே ஒன்றுமில்லாமல் போனாலும் சரி கபருக்குள்ளே நான் வைக்க மாட்டேன் சப்தத்தை கேட்டுட்டாங்க. உலகத்தில் நிம்மதியாக யாருனாலையும் வாழ முடியாது. ரெண்டாவது, நிம்மதியாக வாழ முடியுமா? வாழவே முடியாது. காலையில் எந்திரிச்ச உடனே கபர் சத்தம் கேட்கும். வேலைக்கு எப்படி போகிறது, என்ன செய்யறதுன்னு தெரியாது, ஒரே பரபரப்பில் இருக்கும். அப்போ அல்லாஹ் ஜல்லஷானஹு அந்த கபரிலே நடக்கக்கூடிய அந்த வேதனையினுடைய அந்த சப்தத்தையும் அந்த ஜனாசா பேசக்கூடிய அந்த சொற்களையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு மனிதனுக்கு கேட்க வைக்கல. அப்படி கேட்க வச்சுட்டான் அப்படின்னா அந்த இடத்துல மயக்க முட்டே கீழே விழுந்துருவான். அப்படி கத்துமா, கதறி அழுகுமா, யா வைலஹா யா வைலஹா யா வைலஹா எனக்கு வந்த கை சேதமே எங்கே கொண்டு போறீங்க அப்படின்னு. ஆக ஒரு விஷயத்தை நம்ம இந்த இடத்துல நல்லா விளங்குங்க, நல்லா பாதுகாக்கணும். எத்தனையோ தடவை நம்ம கபூர்ஸ்தானுக்கு போயிருக்கோம் பிறரை அடக்கம் செய்வதற்காக வேண்டி. ஆனால் நமக்கு உள்ளத்தில் அந்த நேரத்தில் என்ன வரணும் தெரியுமா? இதே இடத்துக்கு நான் ஒரு நாள் ஜனாசாவாக உள்ளே உட்கார போகிறேன், படுக்க போகிறேன் அப்படிங்கிற எண்ணம் ஒன்று வரணுமா? ஒன்று. இப்போ இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேங்க, எனக்கு நல்ல முக்கியமானது என்ன தெரியுமா? எல்லா இடத்துலையும் நம்மளோட ஆள் இருக்கும், எல்லா இடத்துலையும் நம்மளோட ஆள் இருக்கும் கபரத்தில். அப்படின்னா எப்படி?
உலகத்தில் நீங்கள் எல்லாம் இருக்கீங்க, நான் இருக்கேன், நம்மளோட என்ன இருக்கு, ஒரு ஊதுணையாக நீங்கள் எல்லாம் இருக்கீங்க. சரி, ரைட். நரகம், நரகத்திலேயே வேதனை செய்வது பக்கத்தில் ஆள் இருக்கு. என்ன அவனுக்கு வேதனை செய்யப்படுது, நமக்கு வேதனை செய்யும். நல்லா பார்க்குறது வேதனை செய்யப்படுது, அவனுக்கு கூட்டமாக இருக்காங்க நரகத்துக்குள்ள, நெருப்புக்குள்ள எல்லாரும் கூட்டமாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும். மஷர் மீதானம் எல்லாரும் கேட்பதற்காக நிப்பாட்டப்படுவாங்க. அப்போவும் நமக்கு தெரியும் பின்னாடி ஆளுக்கு வலதுபுறம் இடதுபுறம் முன்னாடி எல்லா இடத்துலையும் ஆளுக்கு கபுரத்தில் ஒரு வேதனை செய்யக்கூடிய இடத்துலையும் பக்கத்தில் ஆள் இருக்கு, கேள்வி எனக்கு கேட்கக்கூடிய அந்த இடத்துலையும் பக்கத்தில் ஆள் இருக்கு. சொர்க்கத்தில் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மளை தூக்கி போடுவான்ல, அங்கேயும் நம்மகிட்ட ஆள் இருக்கு. உலகத்திலே நமக்கு ஆள் இருக்கு. எங்கே இல்லை? கபூர்ல இல்லை. இப்போ எவ்வளோ பெரிய அல்லாஹ் ஜல்லஷானஹு அந்த தனிமையை எப்படி கொடுக்கின்றார் என்று பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அந்த ஜன்னத்துல் பக்கீயில் அதிகமாக அந்த ஹதீஸை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அழுதார்கள் ஜன்னத்துல் பக்கீ மதீனால இருக்கு. சரியா? மதீனால பெரிய கபர்ஸ்தான், உலகத்திலேயே பெரிய கபர்ஸ்தான் இருக்குது. அப்போ அந்த கபர்ஸ்தானில் போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறாங்க. இப்படி அழுகிறாங்க. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உங்களுக்கு வாக்கு கொடுத்தான். இந்த ஜன்னத்துல் பக்கீயில் அடங்கப்பட்ட யாருக்குமே கபர் வேதனை கிடையாது. நாயகம் கியாமத் நாள் வரைக்கும் அந்த மதீனத்து ஜன்னத்துல் பக்கீயில் அடங்கப்பட்ட யாருக்கும் கபர் வேதனை கிடையாது. மட்டுமல்ல, உங்கள் உம்மத்தை எல்லாத்தையும் கண்டிப்பாக இன்ஷா சொர்க்கத்தில் நீங்கள் போட்டுருவேன் அப்படின்னு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பெரிய வாக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிறார். அப்படிப்பட்ட உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் நமக்கு வாஜிபாய்க்கும். சரியா? அப்போ இது போன்று அந்த ஜனாசா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் எப்பொழுதெல்லாம் ஜனாசாவை தூக்கி செல்கிறோமோ இந்த 2 வார்த்தைகளை பயன்படுத்துகிறது. அந்த 2ஐயும் உங்களுக்கு முன்னால் முற்படுத்துங்கள். யா வைலத்தா, எனக்கு வந்த கை சேருமே இங்கே இருக்கட்டும், கத்தி மொழி என்னை முற்படுத்துங்கள் இங்கே இருக்கட்டும். நம்ம எங்கே இருக்கோம்? எனக்கு வந்த கை சேதமே பட்டியலில் இருக்குமா, அல்லது என்னை முற்படுத்த வேகமா அலங்காரத்தை பார்க்கணும் அப்படிங்கிற பட்டியலில் இருக்குமா அப்படிங்கிறத நமக்கு நாமே சுய பரிசோதனை செய்து கொள்வதற்குண்டான ஒரு அதிக வாய்ப்பினை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் மூலியமாக நமக்கு தர்றாங்க. சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மற்ற இடங்களை போன்று கபர் அல்ல என்பதை மட்டும் நாம் உள்ளுணர்வோடு அதை உணர்ந்து வரக்கூடிய காலங்களிலே அதிகமான அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களை ஆக்கி அனுப்புவானாக. மரணிக்கின்ற அந்த வேளையிலே கலிமாவை ஒழிந்து ஈமானோடு மரணிக்கின்ற உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தக்க புரிவானாக. வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.